நீங்கள் உங்களுடைய நேர்காணல் போதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நம்மளோட கர்மவினையை அழிக்கிறது வந்து முருகன் சொல்லியிருக்கீங்க. முருகனை பற்றினாலே கர்மவினை அழிஞ்சு போயிடும்னு சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி பாருங்க, அதை அவங்கள வந்து நீங்கள் தாண்டி பார்க்காதீங்க, அதுவே வந்து உங்கள் கர்ம அழிஞ்சுன்னு அவங்கள நீங்கள் சொல்லுங்க. இந்த ரெண்டு விஷயமே என்ன ரொம்ப அதிகமாக பாதிச்ச ஒரு விஷயம். அதே சமயத்தில் இங்கே எனக்கான விஷயத்தில் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் கர்மம் குறைக்கிறதுக்கு அது வந்து நீங்கிறதுக்கு என்ன செய்யணும்? தினசரி வாழ்க்கை அந்த நாளும் டெய்லி செய்ய முடியாது இல்லையா? அந்த மாதிரி என்ன செயல்கள் நாங்கள் வாழ்க்கையில வந்து தினசரி செய்யற மாதிரி என்ன செய்யணும்? நீங்க இந்த வந்திருக்கிற எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை போகிறவங்க? சண்டே போகிறவங்க சிம்ம ராசி இருக்கீங்க. சிம்ம லக்னம் நீங்க கேட்கறப்பே அதான் நீங்க கர்மாவை குறைக்கணும்னு நினைக்கவே கூடாதுமா. நீங்க நினைக்கும் போது தான் உங்களால் குறைக்க முடியாதான் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன், இந்த இயற்கை எப்படி செயல்படுது, எப்படி சமமான செயல்படுது. இந்த உலகத்துல வந்து முஸ்லீம்ஸ் வந்து தங்கம் போடக்கூடாது, தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஜென்ஸ் முஸ்லீம் வந்து தங்கம் போடக்கூடாது. ஆனா இந்த உலகத்துல அதிக தங்கம் வந்து துபாயில தான். ஸோ இதுதான் இயற்கை. நீங்க எப்போ ஒரு விஷயத்த மாத்திரம் நினைக்கிறீங்க, ஒரு மாறிய மாதிரி சமமான மனநிலைக்கு போயிடணும். நம்ம தெரிஞ்சும் தெரியாமே டெய்லி பழப்பாகவும் செய்யலாம். ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இது வரைக்கும் யாரும் எந்த கெடுதலும் செஞ்சதே கிடையாது, எனக்கே அவங்க சோதனை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வந்துருக்கிற வேலை வந்து பெரிய வேலை. நார்மலா வரவங்களை விட அவங்க போய் வரப்போ அவங்க டிரைவர் நான் ஜென்ரலாக பேசும்போது, அம்மா இவ்வளோ நல்லா இருக்காங்களே, எப்படிங்க உங்களுக்கு கஷ்டம்னா டிரைவர் சொன்னாரு, ஐயா அதெல்லாம் சும்மா சொல்றாங்க, தினமும் பழைய சாப்பாடு எனக்கு போடுவாங்க, கெட்டு போன சாப்பாடு எனக்கு சாப்பிட கொடுப்பாங்க, நானும் அதை வழி இல்லாமல் சாப்பிடுவேன். ஸோ இந்த உலகத்தில் 100% நல்லவங்களும் கிடையாது, 100% கெட்டவங்களும் கிடையாது. எல்லாருக்குமே சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையாத வரைக்கும் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. நான் உங்க எல்லாரோட நான் அதிகமாக பாவம் செஞ்சிருக்கேன். எனக்கே முருகர் கொடுத்துருக்காரு. நான் என் மனசாட்சி தெரியும், நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளோ அரசியல் அறிவு என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு. நான் திரும்ப சொல்ற விஷயம், நீங்க எதையுமே மாற்ற நினைச்சீங்கன்னா மாறவே மாறாது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு துன்பம் வந்துருச்சு, ஐயோ என்னடா அப்படின்னு இந்த துன்பத்திலிருந்து எப்படா தப்பிக்க போட்டு நீங்க நினைக்காம, சரி நம்ம 10 கல்வி வெட்டி ஊழ்வினை கருமை துன்பம் வந்துருச்சு நீங்க நினைக்கிறப்போ அது இயற்கையான துன்பம் உங்களுக்கு விட்டு போயிடும். இயற்கை வந்து ரொம்ப கருமையானது. கடைசி வரைக்கும் மனிதனால வந்து இயற்கையை ஜெயிக்கவே முடியாது. இயற்கை தான் ஜெயிக்கும். இதுதான் கலியுகத்தோட நியதி. இந்த உலகத்துல வந்து 3 விஷயத்தை வந்து மனிதனால் உருவாக்க முடியாதுமா. முதல் விஷயம் வந்து தாய்ப்பால். ஒரு சொட்டு தாய்ப்பால் வந்து இது வரைக்கும் யாரும் உருவாக்க கிடையாது. ரெண்டாவது வந்து ஒரு சொட்டு ரத்தம், இதையும் யாரும் உருவாக்க முடியாது. மூணாவது உயிரினம் விந்தன்னு சொல்றாங்க. இது மூணுத்தையும் மனிதனால் எக்காலத்துக்கும் உருவாக்க முடியாது. அது எப்படி உருவாக்குற ஃபார்முலாக்கும் போகவே முடியாது. இயற்கை தான் அது கடைசி வரைக்கும் ஜெயிக்கும். நீங்க இயற்கை கிட்ட கருணையோட நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கனாலே இயற்கை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க கோயிலுக்கே போல முருகனை கும்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டா கூட தினமும் நீங்க சூரியனை பார்த்து வாங்கினாலே உங்களுக்கு இயற்கை வந்து பெரிய அளவுக்கு கொடுக்கும். நீங்க சொல்றீங்க எல்லாரும் சமம்ட்டு. நான் வந்து என் லைஃப்ல வந்து கிட்டத்தட்ட பல ஊர்களுக்கு போயிருக்கேன். உண்மையிலேயே சிங்கப்பூர் மாதிரி நான் வேற எந்த ஊர்ல பார்த்தேன். எல்லாரும் சமம்னு இருக்கிற ஊர் வந்து சிங்கப்பூர் தான். இதை கண் கூட நான் பார்த்தேன். எல்லாருக்கும் பேசுறப்போ நீங்க சிங்கப்பூர்ல வேலை செய்யறவங்க, சிங்கப்பூர்ல நீங்க எல்லா குடும்பத்திலையும் பாருங்க, கண்டிப்பா ஒருத்தர் நாட்டுக்கேரளை பொறுத்திருப்பாங்க, இல்ல அவங்க சினிமா ராசியா இருப்பாங்க, இல்லை சினிமா லக்னமாக இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில் கண்டிப்பாக ஒருத்தவங்க சண்டே பொறுத்திருப்பாங்க. ஏன்னா இங்கே சிங்கப்பூர் வந்து சூரியனுக்கு உண்டான கிரகம் தான் நம்மளை இயக்குது. கிரகம் தான் நம்மளை இங்கே கொண்டு வருது. நான் கடல் லக்னம்னால எனக்கு அடுத்த லக்னம் சினிமா லக்னமாக இருக்கிறதுனால நான் கரெக்டாக சிங்கப்பூர் வருது. இன்னொன்று எனக்கு சந்திரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதிகமாக பயணம் செய்யலாம். கிரகப்படி தான் மனிதன் இயங்குறான். அந்த கிரகப்படி மனிதன் இயங்குறப்போ அது வந்து துன்பத்திலிருந்து வர துன்பத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம முருகர் வழிபாடு. நீங்கள் முருகரை வந்து எப்படின்னா, ஐயோ இப்போ ரொம்ப பயமுறுத்துற காலையில் இப்படி நம்ம தண்டிச்சிட அப்படின்னா நீங்கள் முருகரை உங்கள் சோல்மேட்டாக பார்க்கணும். நீங்கள் சோல்மேட்டாக பார்க்க ஆரம்பிச்சு முருகர் பேசுவார். மலேசியாவில் வந்து மயிலில் காட்சி கொடுத்த பதிவு வந்து நான் போட்டு பாருங்க. அது வந்து நீங்கள் ஒரு கருப்பான மேகத்தை அந்த மேகம் மந்திரத்தை கூட கொஞ்சம் சாதாரண விஷயமா இருக்கு. ஆனால் அந்த இடம் வந்து அவ்வளோ கிளியர்ஸ் கையாக இருந்துச்சு. அது மேலே கருடன் இருக்கிறது நான் பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு பக்தர் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ எனக்கு காட்சி கொடுக்குற மாதிரி முருகன் காட்சி கொடுப்பாரு. இன்னைக்கு காலையில் நடந்த விஷயம். தீபாவளி வந்து எல்லாம் வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்கினாலும். ஆனால் எனக்கு வந்து காலையில் வந்து உத்தரவு வந்து வீரமா காலையை அவங்க பார்த்துட்டு தான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன். நாங்கள் வந்து கேப் வேறு திரும்பிக்கு கொண்டு வந்து எங்களுக்கு இன்னொரு கேப் புக் பண்ணும்போது அந்த வண்டியில் வேரோடு தான் எனக்கு கொண்டு வந்து முருகர் விட்டார். இது எல்லாமே முருகர் நடத்துறது தான். உங்கள் சந்திப்பாக இருக்கட்டும், நீங்கள் முருகர் கோயில் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே முருகர் பெருமை முருகர் சக்தி உங்களை வழிகாட்டு. அதனால் கர்மா மாத்திரம் நினைக்காதீங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது மட்டும்தான் கர்மாவை தீர்க்க தூண்டன்னு பெரிய சூழ்ச்சி வேற இருக்கு.